அரசு போக்குவரத்து ஊழியர்களின் திடீர் வேலை நிறுத்தம் தொடர்பாக முதல்வர் பன்னீர்செல்வம் அவசர ஆலோசனை நடத்தினார். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட 22 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் திங்கள் முதல் வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தன. சனிக்கிழமையன்று நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் ஞாயிறன்றே வேலை நிறுத்த போராட்டத்தை தொழிலாளர்கள் துவக்கினர். திடீர் வேலை நிறுத்தம் காரணமாக பேருந்து பயணிகள் பெரிதும் அவதிப்பட்டனர். அறிவிக்கப்பட்ட நாளுக்கு முன்னதாகவே வேலை நிறுத்தம் துவங்கியதால் இது தொடர்பாக முதல்வர் பன்னீர்செல்வம் ஞாயிறன்று தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருவதாகவும் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக ஜனவரி 30ஆம் தேதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இந்நிலையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு திமுக, பாரதிய ஜனதா, மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட பெரும்பாலான எதிர்க்கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன.